அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஆனந்தி, சேலம். கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொலியில நம்ம பிறவி கர்மா என்ன, பிறவி கர்மா யார் யாருக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது கர்மா இல்லாம மனித பிறவியே கிடையாது. பணக்காரன், ஏழை, இருக்கிறவன், இல்லாதவன் எல்லாருக்குமே கர்மா உண்டு. கர்மா இல்லைன்னா பிறவியே கிடையாது. அதனால நமக்கு மட்டும்தான் கர்மா அப்படின்ற பயம் யாருக்குமே அவசியமே இல்லை. ஆனா ஒருத்தவங்களோட பிறந்த நட்சத்திரம், பிறந்த லக்னம், லக்ன புள்ளி, இது சார்ந்த கர்மவினை சார்ந்த பாதிப்புகள் தான் வாழ்க்கையில நல்லதோ கெட்டதோ நடக்கும். இப்ப உலகத்துல நடந்துகிட்டு இருக்கிற, நடக்க போற அனைத்து பிரச்சனைகளுக்குமே காசு, காமம், சொத்து, இந்த மூன்று விஷயங்கள் தான் காரணமாக இருக்குது. நம்மளோட கர்மவினை தாக்கத்தை நம்ம குறைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா காசு, காமம், சொத்து, இந்த மூன்று விஷயங்களையும் நம்ம கட்டுப்பாட்டோட நம்ம விதிக்கு மீறி நம்ம செயல்படாமல் இருந்தாலே பெரிய கர்மவினை யாரையுமே தாக்காது. வாழ்க்கையில பெரிய நிலையை நோக்கி நம்ம போக முடியும். அதாவது கர்மா அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சாதகரோட சுய கர்மாவும் உண்டு, பாட்டனோட கர்மாவும் உண்டு, தந்தையோட கர்மாவும் உண்டு. இந்த மூணு விதமான கர்மாவின் மூலமா தான் நம்மளோட லைஃப் ரன் ஆகும். ஒரு ஜாதகத்துல லக்னம், லக்னாதிபதி அப்படின்ற கிரகம் ஜாதகரோட சுய கர்மாவை பத்தி சொல்லும். 5ஆம் இடம் அப்படிங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானமும் 5ஆம் அதிபதியும் ஜாதகரோட பாட்டனை பத்திய கர்மாவையும் ஜாதகரோட முன்ஜென்ம வரலாற்றையும் நமக்கு தெரிவிக்கும். 9ஆம் இடம் அப்படிங்கிற பாக்கியஸ்தானம் மூலமாக தந்தை வழி கர்மாவையும் நம்ம அடைய முடியும், தெரிய முடியும். அதே மாதிரி இப்ப 9ஆம் இடம் என்ற பாக்கியஸ்தானத்துலதான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துப்படி இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிக்க வேண்டிய அனைத்து நல்ல தீய வினைகளும் பதிவாயிருக்கும். அந்த 9ஆம் இடத்துல பதிவாயிருக்கிற அந்த வினைகளை 10ஆம் இடமான கர்மஸ்தானம் மூலமாக தான் நம்ம அனுபவிப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உடல் வடிவமைக்கப்படும். சந்திரன் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல நம்மளோட உடல், மனசு, அந்த ஆன்மா நம்மளோட சந்திரன்ற மனசுலதான் குடியிருக்கு. அப்ப இந்த ஜென்மத்துல நம்ம என்ன வினைகளை அனுபவிக்க போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியா நம்மளோட உடல் வடிவமைக்கப்படும். நமக்கு காய்ச்சல் வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உடல்ல இருக்கிற சில பகுதிகளை பாதிக்கும். நமக்கு வாழ்க்கையில நிறைய வெல்விஷ் வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான நம்ம உடல் வடிவமைக்கப்படும். இதுதான் கர்மாவோட ப்ராசஸ். அப்ப நமக்கு கர்மா வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்னா மனிதராக பிறந்த எல்லாருக்குமே கண்டிப்பாக கர்மா வேலை செய்யும். இதுல நம்ம என்ன விதமான கர்மாவை அனுபவிக்க போறோம் அப்படின்றத 1, 5, 9 அப்படிங்கிற திரிகோணத்து மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எப்படி கர்மா என்ன விதமான கர்மா அவங்க வேலை செய்து அதுக்கு அவங்க என்ன விதமான பரிகாரம் செஞ்சுக்கணும், எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்காக 1 by 1 நம்ம பார்க்கலாம். கடக ராசிக்கான பிறவி கர்மா என்னன்றத பார்க்கலாம். கடக ராசி காலபுருஷன் 4ஆம் ராசி. இது சரராசி. இந்த ராசியில உள்ள நட்சத்திரங்கள் புனர்பூசம், பூசம், ஆயில்யம். கடக ராசினோட எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது நம்மளோட ராமரோட வாழ்க்கை தான். ராமர் நல்லா வாழ்ந்தாரா? அவர் அரச குடும்பத்துல பிறந்தாரு. ஆனா அவர் அரச வாழ்க்கையை வாழ்ந்தாரா? அவர் சார்பா அவரோட காலனி தான் அந்த நாட்டை ஆட்சி செஞ்சது. அந்த அவரோட காலனிக்கு அந்த அளவுக்கு மகத்துவம் இருக்கட்டும். கடகராசிக்கு ஏன் அப்படி ஒரு வாழ்க்கை சாபம் இருக்குது? என்ன சாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடகராசியில குரு பகவான் உச்சமாகிறாரு. அவர் காலபுருஷ தர்மாதிபதியாக இருந்தால் கூட கடகராசியை பொறுத்த வரைக்கும் அவர் 6ஆம் இடத்தையும் ஆக்டிவேட் பண்ணுவாரு, 9ஆம் இடத்தையும் ஆக்டிவேட் பண்ணுவாரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது பொருள் கடன். 9ஆம் இடம் அப்படிங்கிறது பிறவிக்கடன். அதாவது 6ஆம் இடம்ங்கிறது பொருள் கடனை எப்படியாவது நீங்க சம்பாதிச்சு உங்க வாழ்க்கையில தீர்க்க முடியும். இந்த ஜென்மத்துல இல்லைன்னா அடுத்த ஜென்மத்திலேயாவது உங்களோட பொருள் கடனை நீங்க தீர்த்துருவீங்க. ஆனா நமக்கு பிறப்பு கொடுத்த அந்த முன்னோர்களுக்கும் நமக்கு பிறவி கொடுத்த நம்ம தாய் தந்தையருக்கும் நம்மளால கடனை தீர்க்கவே யாரான எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தா கூட பிறவிக்கடனை தீர்த்துட்டாங்க அப்படின்னு ஒரு கான்செப்டே இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. அதனாலதான் அந்த கடக ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில இனம் புரியாத ஒரு கவலை எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். நல்ல லைஃப் இருக்கும், நல்ல பெரிய பெரிய சொத்துக்கு அதிபதியாக இருப்பாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதியோ ஒரு சந்தோஷமோ அவங்க வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. எப்ப பார்த்தாலும் பாருங்க, அவங்க அமைதியா எதையாவது யோசிச்சுட்டே இருக்கிறவங்களாக இருப்பாங்க. ஏன் அவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலபுருஷ லக்னாதிபதி அங்க போய் நீச்சமாகும். அப்ப காலபுருஷ லக்னாதிபதி அங்க நீச்சமாகறதுனால அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறவங்களாக இருந்தா கூட, எவ்வளவு திறமை இருந்தா கூட அவங்க வீட்டுல அவங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்காது. அவங்க அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏடிஎம் மெஷினாக ஒரு சம்பாதிச்சு கொடுக்கிற ஒரு மனிதனாக தான் அந்த வீட்டுல இருப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் பொருந்தும், பெண்ணாக இருந்தாலும் பொருந்தும். அவங்கள அந்த வீட்டுல பொருள் தேவைக்காக மட்டுமே அவங்கள வச்சிருப்பாங்களே தவிர அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்க கூடியவங்க அந்த வீட்டுல இருக்கவே மாட்டாங்க. 6க்குடையவன் உச்சமானா என்ன நடக்கும்? அவங்க ராசியில குரு உச்சமாகிறாரு. 6க்குடையவன் உச்சமானா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன், நோய் மட்டும் கிடையாது. உத்தியோகஸ்தானமும் 6ஆம் இடம் தான்.
அப்ப 9 கூடையவனும் அவங்க அவராக குருவாகவே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நல்ல உத்தியோகம் வந்து இருக்கும். அரசியல், அரசாங்கம், அரசு சார்ந்த துறைகள், இவங்க பிரைவேட்ல வேலை பார்த்தாங்கன்னா ஒரு பெரிய நிர்வாக திறமை உள்ள அதிகாரியாகவோ ஒரு சிஓவாக வந்து இருப்பாங்க. வெளியில வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெருமை, கௌரவம் வீட்டுக்குள்ள வந்து கிடையாது. கவர்மெண்ட் வந்து ஜீப் வச்சு அவங்க வந்து ஒரு கேப் வந்து கூட்டிட்டு போகும். ஆனா வீட்டுல வந்து ஒரு கேப் வந்திருக்கு, உங்களை கூப்பிட வந்துருச்சுன்னு சொல்றது கூட அந்த வீட்டுல வந்து அவங்களுக்கு வந்து ஆள் இருக்காது. அந்த அளவுக்கு வந்து அந்த வீட்டை வந்து அவங்க வந்து ஒரு மெஷின் மாதிரி அவங்கள வந்து வச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஓடுவாங்க ஓடிக்கிட்டே வந்து இருப்பாங்க. ஏன்னா அது சரராசியா அவங்களால வந்து நிறுத்தவே வந்து முடியாத அளவுக்கு அவங்க வாழ்க்கையில வந்து பெரிய ஓட்டம் ஓடுவாங்க. அவங்களுக்கு வந்து என்ன செய்யறோம், நம்ம வந்து சாப்பிட்டோமா சாப்பிடலையா அப்படின்னு கூட அவங்களால வந்து யோசிக்க முடியாது. நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடலன்னு கேட்கறதுக்கும் ஆள் வந்து இருக்க மாட்டாங்க. பாசத்துக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப இயங்குவாங்க. இப்ப கடக ராசியில ராமர் வந்து பிறந்திருந்தா கூட அவருக்கு எதிரியானவங்க யாரு, அவங்களோட தாய் தான். அப்ப எல்லா தாயும் வந்து நான் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்ல வரல, தாய்க்கு எதிரியாக பேசவும் நான் வந்து வரல. ஒரு வீடுன்னு இருந்தா நல்ல விதமான அணுகுமுறையில உள்ள தாயும் வந்து இருக்கிறாங்க, அவங்களோட விதிப்படி தாயோட அனுகிரகம் கிடைக்காதவங்களும் வந்து இருக்கிறாங்க. இதுல வந்து கடகராசி வந்து கொஞ்சம் வந்து ஸ்பெஷல்னு வச்சுக்காங்க. ஸ்பெஷல் அன்பு வந்து தாய் வந்து கொடுப்பாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இவங்க பிறவிக்கடனை எப்படி வந்து தீர்க்கிறது இருக்கு இல்லையா? எப்பயுமே அந்த அமாவாசை காலங்கள்ல அவங்க வந்து பித்திருக்கள் வழிபாடு ரெகுலரா வந்து பண்ணணும். குறிப்பா சனிக்கிழமை எல்லாம் வரும் பாத்தீங்களா, அந்த சனிக்கிழமை அன்னைக்கு காலையில 5 மணில இருந்து 6 மணிக்கு அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல அவங்க எழுந்திருச்சு அமைதியா, அவங்களுக்கு வந்து அவங்களோட பாடி கண்டிஷனை பொறுத்து அவங்க குளிக்க முடியறவங்கன்னா குளிச்சுக்கலாம். குளிக்க முடியாதவங்களாக இருந்தாங்கன்னா ஒரு அமைதியான இடத்துல, எந்த சத்தமும் இல்லாத இடத்துல நிசப்தமா உட்கார்ந்துட்டு அவங்க வந்து ஆத்மார்த்தமா அவங்க மனசுல உள்ள எண்ணங்களை எல்லாத்தையுமே வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கொண்டு போய் வந்து சேர்க்கணும். பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு வந்து ஆரோக்கியம் வேணும், என்னோட அன்பை வந்து புரிஞ்சுக்கிற ஒரு நல்ல உறவு வேணும், என்னோட குடும்பத்தினர் என்னை வந்து புரிஞ்சுக்கணும், நான் எந்த விதமான தப்பும் செய்யாம வாழ்க்கையில வந்து வாழணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். இப்ப நேற்று ஒரு ஜாதகம் வந்து பார்த்தேங்க. அந்த ஜாதகம் வந்து கன்னியா லக்னம். அவருக்கு வந்து 7ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் வந்து உச்சம். இப்ப சுக்கிர தசையே வந்து நடக்குது, கல்யாணம் நடக்கலன்னு வந்தாங்க. அப்ப நான் வந்து அவங்க கிட்ட நான் சொன்னேன், இல்லைங்க உங்களுக்கு வந்து கல்யாண வாழ்க்கையில எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னேன். அவர் ஒரு நிமிஷம் வந்து சன்னாயிட்டார், இல்லைங்க எனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னாரு. சரி, எல்லாமே முடிஞ்சிருச்சு சார், கல்யாணம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சமுதாய அங்கீகாரத்துக்காக நம்ம வந்து வச்சுக்கிற ஒரு விஷயமே தவிர கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு என்னென்ன நடக்கணுமோ எல்லாமே வந்து நடக்கக்கூடாத விஷயங்கள் எல்லாமே நடந்துருச்சு. இனிமே வந்து உங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து குறைவு. நீங்க எந்த பொண்ணு கூட வாழ்ந்தீங்களோ அந்த பெண்ணை தேடி போய் திரும்ப வந்து கூப்பிட்டுட்டு வந்து வாழ முயற்சி பண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னேன். இப்ப ராமர் வாழ்க்கைக்கு நம்ம திரும்ப வந்து வருவோம். அவர் வந்து செருப்பு, அவரோட காலனி கூட நாட்டை ஆளக்கூடிய வல்லமை படைத்ததாக இருந்தால் கூட அவர் வந்து மனைவி கிட்ட வந்து அவரால் சேர்ந்து வாழ முடியல. மனைவியை வந்து அவர் வந்து சந்தேகப்பட்டதுனாலதான் சீதை வந்து தீக்குளிச்சாங்க. அப்ப எல்லா கடகராசி பெண்களுக்கும் எல்லா கடகராசி ஆண்களுக்கும் மனைவியால் நிச்சயமாக ஒரு மன வருத்தம் நிச்சயமாக வந்து இருக்கும். இப்ப பிறவிக்கடன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளோட வாழ்க்கை துணையை நம்மளால வந்து மாத்தவே வந்து முடியாது, நம்மளோட பெத்தவங்களை நம்மளால வந்து மாத்தவே வந்து முடியாது. இது வந்து நம்மளோட கர்மா. நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை, நம்மளுக்கு பிறந்த பிள்ளைங்கள், நமக்கு அமைந்த பெற்றோர்கள், இது எல்லாமே வந்து பிறவி கர்மா. இதை வந்து நம்மளால வந்து வேணுங்கிறபடி நம்மளால வந்து செலக்ட் பண்ண வந்து முடியாது. இன்னாருக்கு இன்னாருன்னு நிச்சயிக்கப்பட்டதான் வந்து வாழ்க்கை துணை. இந்த தாய் தகப்பனுக்கு நம்ம பிறக்கணும் அப்படிங்கறத நம்மளோட பிறவி கர்மா. நம்மளோட வயத்துல வந்து இந்த குழந்தை தான் பிறக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட பிறவி கர்மா. அப்ப பிறவி கர்மாப்படி நடக்க வேண்டிய விஷயங்களை நம்ம வந்து மாத்த முடியாது. ஆனா அவங்க மூலமா கிடைக்க வேண்டிய நல்ல பலன்களை நம்ம வந்து அதிகரிச்சுக்க வந்து முடியும். இதுக்குதான் அந்த சனிக்கிழமை காலையில 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் உள்ள அந்த சந்திர ஓரை, அந்த ஓரையில நீங்க வந்து பிரேயர் பண்ணும்போது, சனிக்கிழமை வந்து பிரேயர் பண்ணும்போது ஆத்மார்த்தமா பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களோட கோரிக்கைகளை நீங்க வந்து சமர்ப்பிக்கும் போது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன நடக்கணும், என்ன நடக்க கூடாது அப்படின்ற விஷயத்த நீங்க வந்து விஷுவலைஸ் பண்ணணும். நம்ம வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்த, அதாவது பாசிட்டிவா இருந்தா அதை வந்து நம்ம வந்து வழிநடத்தி செல்லலாம், நெகட்டிவாக இருந்தா அந்த நெகட்டிவ்ல இருந்து நம்ம வந்து எப்படி மீள்றது அப்படின்றத பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வந்து நம்ம கோரிக்கையை வந்து வைக்கணும். சரி, இவங்களுக்கு பிறவி கர்மா நீக்கக்கூடிய கோவில் இருக்கா அப்படின்னு வந்து எல்லாருக்கும் டவுட் வந்து வரும். நிச்சயமாக வந்து இருக்குங்க. பிறவி கர்மாவை நீக்கக்கூடிய கோவில் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவிப்பட்டினம், ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல தேவிப்பட்டினம்னு ஒரு ஊர் இருக்குங்க. அங்க வந்து நவபாசான நவகிரகம் வந்து இருக்குது. இது இந்த நவபாசான நவகிரகத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணவர் வந்து ராமர். அது வந்து கடற்கரை கோயில் தான். அங்க போய் நீங்க வந்து
குறிப்பா வந்து உங்களோட ஜென்ம நட்சத்திர நாள்ல நீங்க போயிட்டு வந்து அந்த நவகிரக சாந்தி ஹோமம் செய்யறது வந்து அங்க வந்து ஒரு பிரமாதமான பலனை வந்து தரும். எங்களுக்கு அந்த மாதிரி செய்ய முடியல அப்படின்னா சும்மா கூட நீங்க உங்களோட ஜென்ம நட்சத்திர நாள்லயோ சனிக்கிழமையோ நீங்க அங்க போய் ஆத்மார்த்தமா ஒரு 2 மணி நேரம் அங்க உட்கார்ந்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனைகள் பலிதமாகி உங்க வாழ்க்கையில நல்ல பலன் நிச்சயமாக வந்து நடக்கும். பொருள் கடனை நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளால திருத்தி அமைக்க முடியும். ஆனா பிறவி கடனை நம்ம வந்து பிறப்பு எடுத்துதான் வந்து கழிக்கணும். அப்ப பிறவி கடனை வந்து நம்ம தீக்கணும்னு நினைச்சிட்டோம்னா காசு, காமம், சொத்து இந்த 3 விஷயத்தையும் நம்ம வந்து நிதானமா வந்து இருக்கணும். காசு, காமம், சொத்து இந்த 3 விஷயத்தையும் நம்ம வந்து நிதானமா சிந்திச்சு நம்ம வந்து செயல்பட வாழ்க்கையில வந்து பெரிய பாதிப்புகள் வந்து ஏற்படாது. உங்களுக்கு பிறவி கர்மா தீர்க்கக்கூடிய அந்த கோயில் வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். நீங்க வந்து தேவிப்பட்டினம் போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். இப்ப ரொம்ப நாளா நீங்க வந்து பல ஒரு மன உளைச்சல் இருக்கீங்க, தீராத பிரச்சனைகள் வந்து பல வருடமாக இருக்குது அப்படின்னா பிரசன்னம் பார்த்து அதுக்கு முறையான தீர்வுகள் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தர முடியும். நல்ல குழந்தைகளுக்கு வந்து நல்ல பேர் வச்சு கொடுக்கறது, தொழில் நிறுவனத்துக்கு நல்ல பேர் வச்சு கொடுக்கறது, அதிர்ஷ்ட ரத்தினங்கள் வந்து தேர்வு செஞ்சு கொடுக்கறது, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விதமான தேவைகள் இருக்குதோ அதுக்கு வந்து நம்மளால தீர்வு வந்து கொடுக்க முடியும். இப்படி உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அனைத்து தேவைகளுக்கும் என்னை வந்து வாட்ஸ்அப் மூலமாக வந்து தொடர்பு கொள்ளலாம். என்னோட போன் நம்பர் வந்து 9865220406.